Hi viewers, welcome to Max Tree. Last video la நம்ம Fourier series லந்து first problem, first method பார்த்தோம் 0,2 pi ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்க போறது அதே 0,2 pi ல next problem பார்க்க போறோம். வாங்க viewers வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா வரும். நெக்ஸ்ட் எல்லா வீடியோஸும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் எல்லா மெத்தடும். இப்போ இதுதான் செகண்ட் ப்ராப்ளம். expand f of x equal to e power ax as a Fourier series in 0,2 pi. So 0,2 pi என்ற இன்டர்வல்ல கொடுத்திருக்காங்க. f of x equal to e power ax. இப்போ நம்மளுடைய as usual formula 0,2 pi ஓட formula f of x அதாவது Fourier series ஓட formula f of x equal to a0 by 2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus summation n equal to 1 to infinity bn sin nx. இதை equation 1 ன்னு எடுத்துக்கணும். இதில் இருக்க a0 an bn இதெல்லாம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். These are called Fourier coefficients or Fourier constants. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம a0 கண்டுபிடிக்க போகிறோம். a0 ஓட ஃபார்முலா 1 by pi integral 0 to 2 pi f of x dx. f of xங்கிறது உங்களுக்கு ப்ராப்ளமில் e power axன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ f of xக்கு பதிலாக e power axை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். e power axை நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷனோட ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா. e power mx dx equal to e power mx by m. அதாவது இங்கே என்ன இருக்கோ பவரில் அதை அப்படியே எழுதிட்டு பவரில் என்ன இருக்கோ அதை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கீழே எழுதியிருக்கோம். m இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ கூட இருக்க கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால அதை டிவிஷனில் mன்னு எழுதியிருக்கோம். இப்போது e power axஐ நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். e power mக்கு பதிலாக ஏன்னு இருக்குது. ஸோ e power ax டிவைடட் பை ஏன்னு போட்டாச்சு. அப்பர் லிமிட் 2 pi, லோயர் லிமிட் 0. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம அப்பர் லிமிட்டில் இருக்க 2 பையை ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ e power a இன்ட்டு 2 pi அதாவது 2 pi ஏன்னு வரும். டிவைடட் பை a மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். லோயர் லிமிட் நமக்கு 0. ஸோ e power a இன்ட்டு 0 இஸ் e power 0 டிவைடட் பை a. நமக்கு e power 0னா ஃபார்முலா தெரியும். e power 0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ 1ஐ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். e power 2 pi a டிவைடட் பை ஏவை அப்படியே தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இதில் காமன் டேர்ம்ஸை செப்பரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஏன்றது ரெண்டுத்துலேயும் டினாமினேட்டரில் காமனாக இருக்கிறதுனால அதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 by a pi இன்ட்டு e power 2 pi a minus 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம an கண்டுபிடிக்க போகிறோம். anோட ஃபார்முலா 1 by pi integral 0 to 2 pi e power ax cos nx dx. இப்போ நம்ம எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், பெர்னௌலியில் இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஏன்னா இங்கே ஒரு யூன் வந்திருக்கு, இங்கே ஒரு டேர்ம் வீன் வந்திருக்கு. பட் இதை நம்ம பெர்னௌலியில் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இங்கே அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கணும். அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் இருந்தால் தான் நமக்கு 0ங்கிறது வரும். ஆனால் இங்கே நமக்கு அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன் இல்லாததுனால நம்மளால் இப்படி டிஃபைன் பண்ண முடியாது. சப்போஸ் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். u ஈக்குவல் டு e power axன்னு எடுத்துகிட்டு u டேஷ் கண்டுபிடிக்கணும். u டேஷ் கண்டுபிடிக்கணும்னா இதை ஒரு தடவை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ e power axஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a இன்ட்டு e power ax. அகெயின் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் e power ax இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு 0ங்கிறதே கிடைக்காது. இங்கே 0ன்னு கிடைச்சாதான் நம்ம வந்து இன்டெகிரேஷனை எங்கே ஸ்டாப் பண்ணுறதுன்றது தெரியும். ஸோ இங்கே நம்மளால் நமக்கு 0வே வராது. ஓகேங்களா? அப்போ ஸோ வி cannot யூஸ் பெர்னௌலி ஃபார்முலா. அதாவது இந்த இடத்துல அரித்மெட்டிக் ஃபங்க்ஷனே இல்லை, அதனால் நம்மளால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. e power ax இன்ட்டு cos nxன்னு இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா. e power ax இன்ட்டு cos bx dx இப்படி இருந்துச்சுனாலே இதை இன்டகிரேட் பண்ணியே இந்த ஆன்சர். இங்கே மறுபடியும் இன்டகிரேஷன் போடக்கூடாது. ஸோ e power ax இன்ட்டு cos bxோட ஃபார்முலா என்ன அப்படின்னா e power ax டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a cos bx ப்ளஸ் b sin bx. இங்கே நமக்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பிக்கு பதிலாக n மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலாவில் ஏனா ஏலே தான் இருக்குது. ஸோ a ஈக்குவல் டு ஏன்னு போட்டுட்டு பிக்கு பதிலாக n இருக்குது. ஸோ b ஈக்குவல் டு n எழுதிட்டு
இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ளார ஏ இருக்க பிளேஸில் ஏவே வச்சுக்க போகிறோம், பி இருக்க பிளேஸில் என்னை வச்சுக்க போகிறோம். இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஏஎன்னோட ஃபார்முலாவில் 1/π அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த இன்டகிரேஷனுக்கு பதிலாக தான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம பிக்கு பதிலாக n சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏக்கு ஏவே வச்சுக்க போகிறோம். அப்போ e⁻ax டிவைடட் பை ஏ ஸ்கொயர், பி இருக்க பிளேஸில் n சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா n ஸ்கொயர், a cos b இருக்க பிளேஸில் n சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா nx ப்ளஸ் b இருக்க பிளேஸில் n sin nx. ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பர் லிமிட் 2π, லோயர் லிமிட் 0. முன்னாடி 1/π இருக்குது, ஸோ அதை மறக்காமல் எழுதிட்டு இப்போ அப்பர் லிமிட் 2π எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். e⁻a இன்ட்டு 2π, அப்போ 2πa டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஏ காஸ் n இன்ட்டு 2π, அப்போ 2nπ வரும், ப்ளஸ் n இன்ட்டு சைன் n 2π, அப்போ 2nπ. அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுட்டு இப்போ லோயர் லிமிட்டில் இருக்க 0 எடுத்து எக்ஸ் இருக்க பிளேஸ்லலாம் அப்ளை பண்ண போகிறோம். e⁻a இன்ட்டு 0 0ன்னு வரும், டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஏ காஸ் n இன்ட்டு 0 0. ஸோ ஏ காஸ் 0 ப்ளஸ் n இன்ட்டு சைன் n இன்ட்டு 0 0, இப்போ சைன் 0. இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நேற்றே உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். காஸ் 2nπனா அதனுடைய வேல்யூ 1, சைன் 2nπனா அதனுடைய வேல்யூ 0, காஸ் 0னா 1, சைன் 0னா 0, e⁻0னா 1. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்கள். e⁻2πa டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு உள்ளார இங்கே காஸ் 2nπக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா a இன்ட்டு 1 a தான் வரும். ஸோ a ப்ளஸ் இந்த இடத்துல சைனுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணதுனால 0 இன்ட்டு எனிதிங் 0 ஆகிடும், மைனஸ் லோயர் லிமிட் இருக்கு இல்லையா, அந்த மைனஸ் போட்டுட்டு e⁻0க்கு 1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஏ காஸ் 0 வந்து 1, ஸோ a மட்டும் வரும், ப்ளஸ் n இன்ட்டு சைன் 0 0, ஸோ n இன்ட்டு 0 0 தான் வரும். ஸோ a ப்ளஸ் 0ன்னு இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஏவை இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே ஏவை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்தாச்சு. நியூமரேட்டரில் ஏன்றது காமன் டேர்மாக இருக்குது, ஸோ ஏவை வெளியில் எடுத்துட்டேன். கீழே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதையும் வெளியில் எடுத்துட்டோம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் மீதி என்ன இருக்கும் அப்படின்னா e⁻2πa தான், ஏன்னா ஏவும் வெளியில் வந்துருச்சு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயரும் வெளியில் வந்துருச்சு. ஸோ e⁻2πaவை அப்படியே வச்சுட்டு மைனஸ் இந்த இடத்துல ஏவும் வெளியில் வந்துருச்சு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயரும் வெளியில் வந்துருச்சு, ஸோ 1 மட்டும்தான் ரிமைனிங். எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல 1ன்னு எழுதிக்கணும், 0ன்னு போட்டுறாதீங்க. ஸோ an கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு we have to find bn. bnோட ஃபார்முலா 1/π இன்டெக்ரல் 0 to 2π f of x sin nx dx equal to 1/π இன்டெக்ரல் 0 to 2π f of xக்கு e⁻ax சப்ஸ்டியூட் பண்ணிடணும், sin nx dx. அகெயின் இங்கே நம்மளால் பெர்னோலி யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே அரித்மெட்டிக் ஃபங்க்ஷனே வரல. எக்ஸ்பனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது, ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு அப்ளை திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். e⁻ax sin nxன்னு இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது இங்கே sin bx ஜென்ரலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். e⁻ax டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a sin bx மைனஸ் b cos bx. ஸோ இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா. ஏ இருக்க பிளேஸில் ஏவே தான் இருக்குது, பி இருக்க பிளேஸில் n இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாக்குள்ளார நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/π இன்ட்டு e⁻ax டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஏ சைன் nx மைனஸ் n காஸ் nx. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லிமிட்ஸை 2π to 0, ஐ மீன் 0 to 2π, அப்பர் லிமிட் 2π. இப்போ எக்ஸ் இருக்க பிளேஸ்லலாம் நம்ம 2π சப்ஸ்டியூட் பண்ணணும். e⁻2πa அதாவது a இன்ட்டு 2π நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2πa டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஏ சைன் n இன்ட்டு 2π 2nπ மைனஸ் n இன்ட்டு காஸ் 2nπ, அதாவது n இன்ட்டு 2π, தட் இஸ் 2nπ. அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. மைனஸ் லோயர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸ் இருக்க பிளேஸில். அப்போ e⁻0 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு ஏ சைன் n இன்ட்டு 0, தட் இஸ் 0, மைனஸ் n இன்ட்டு காஸ் n இன்ட்டு 0 0. ஸோ இதுக்கான வேல்யூஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சைன் 2nπனா 0, காஸ் 2nπனா 1, சைன் 0னா 0, காஸ் 0னா 1, e⁻0னா 1. ஸோ இதுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்.
e power 2 pi a divided by a square plus n square அப்படியே வச்சுட்டு a into இந்த terms 0 ஆயிடுச்சு. ஸோ a into 0 0 minus n into 1 1. ஸோ n மட்டும் வரும். இந்த இடத்துல இருக்கிற லோயர் லிமிட்டுக்கான மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு e power 0 வந்து 1. ஸோ 1 by a square plus n square அப்படியே வச்சுக்கிங்க. a into 0 0 ஆகிடும். மைனஸ் n into cos 0 1. ஸோ n மட்டும் வரும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரியே போன இதில் ஏஎன்ல எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இருக்கிற டேர்மை ஃபஸ்ட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். மைனஸ் n into e power 2 pi a divided by a square plus n square. இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. n divided by a square plus n square. நெக்ஸ்ட்டு இதில் காமன் டேர்ம்ஸை நம்ம வெளியில் எடுக்கிறோம். நியூமரேட்டரில் n இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் இருக்க n அப்படியே எழுதிட்டு டினாமினேட்டரில் a ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயரையும் வெளியில் எடுத்துட்டோம். ஆல்ரெடி இங்கே 1/π இருக்குது. நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. ஸோ இந்த டேர்ம் வந்து மைனஸ் e பவர் 2πaன்னு இருக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் எல்லாமே வெளியில் வந்துச்சு. ஸோ 1ன்னு இருக்கும். பாசிட்டிவ் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதியிருக்கேன். 1ன்னு எழுதிட்டு இங்கே இருக்கிற நெகட்டிவ் டேர்மை செகண்டாக எழுதியிருக்கேன். 1 மைனஸ் e பவர் 2πa. இப்போ a0 கண்டுபிடிச்சாச்சு, an கண்டுபிடிச்சாச்சு, bn கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 ஐ மீன் நம்மளுடைய ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போயிட்டு a0/2 அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ a0/2 ப்ளஸ் சமேஷன், அதாவது a0ன்ற வேல்யூ இதுதான், டிவைடட் பை 2 அப்படியே 2ஆல் நம்ம இங்கே வச்சுட்டு மற்ற எல்லா டேர்மையும் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சமேஷன் n = 1 to infinity, இது a-என்னோட வேல்யூ இன்ட்டு காஸ் nx ப்ளஸ் சமேஷன் n = 1 to infinity, இது bnோட வேல்யூ இன்ட்டு சைன் nx. இப்போ நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த சமேஷனுக்குள்ளார தேவையில்லாததெல்லாம் வெளியில் எடுத்துக்கிட்டோம். n இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் வெளியில் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கே a/πயில் n கிடையாது. ஸோ a/πயை வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்க டேர்ம்ஸை அப்படியே தான் நம்ம எழுதியிருக்கோம். இதெல்லாம் நம்ம வெளியில் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இதோட மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது, அதனால் அப்படியே வச்சுக்கிங்க. காஸ் nx அப்படியே இருக்கட்டும். n இருக்க டேர்ம்ஸ் எல்லாத்தையும் உள்ளார வச்சுட்டு n இல்லாத டேர்ம்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு n இருக்கிற டேர்மை உள்ளார வச்சுட்டு, அதாவது பை கூட இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நான் வெளியில் எடுத்துட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளுடைய ஃபைனல் சொல்யூஷன் ஃபார் செகண்ட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ப்ராப்ளமுக்கு போகிறோம். இதுதான் நம்மளுடைய தேர்ட் ப்ராப்ளம். இஃப் f of x equal to 1/2 into pi minus x, find the Fourier series of period 2π in the interval 0, 2π. Hence deduce that 1 minus 1/3 plus 1/5 minus 1/7 plus etc. equal to π/4. இப்போ டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிடக்ஷன் பார்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட்டுன்னு கேட்பாங்க, இல்லை டெடியூஸ் தட்டுன்னு கொடுப்பாங்க, இல்லை ஷோ தட்டுன்னு கொடுத்து ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இங்கே நமக்கு டெடியூஸ் தட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. π/4 இந்த சீரீஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளமை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டாக கொடுத்துருக்கேன். அதாவது டிடக்ஷன் சொல்லிட்டு இதில் வந்து 2 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது, பாயிண்ட் கண்டினியூட்டியாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பாயிண்ட் வந்து டிஸ்கண்டினியூட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டினா என்னன்னு பார்ப்போம். இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 0, 2πன்னு இருக்குது. 0, 2πக்குள்ளார இருக்கிற வேல்யூ ஏதாவது வந்துச்சுன்னா அது பேர் இன்டீரியர் பாயிண்ட். அப்போ 0க்கும் 2πக்கும் நடுவில் பை வரலாம், π/2 வரலாம். ஸோ அதெல்லாம் இன்டீரியர் பாயிண்ட். இன்டீரியர் பாயிண்ட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வேல்யூ வருது அப்படின்னா அது பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி. கண்டினியூட்டியாக இருந்துச்சுன்னா இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. எஃப் ஆஃப் இன்டீரியர் பாயிண்ட், அதாவது எக்ஸுக்கு பதிலாக நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட்டையே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். கொடுத்துருக்க ப்ராப்ளமில் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த பாயிண்ட்டையே சப்ஸ்டியூட் பண்ணி லெஃப்ட் சைடில் வச்சுருப்போம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல ஃபைனலாக ஃபூரியர் சீரீஸ். அந்த ஃபூரியர் சீரீஸில் நம்ம எந்த பாயிண்ட் எடுக்கிறோமோ அதே பாயிண்ட்டை எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் இந்த கிவன் ப்ராப்ளம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு, அதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். கொடுத்துருக்க ப்ராப்ளமில் நம்ம இங்கே இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு எதை சூஸ் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிரும். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர், தட் இஸ் ஃபூரியர் சீரீஸ், அதை கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதில் எக்ஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், எண்ட் பாயிண்ட்டுன்னு இருக்கு இல்லையா. எண்ட் பாயிண்ட் அப்படின்னா
இதுதான், இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. எண்டு பாயிண்ட்னா கடைசியில் இருக்க பாயிண்ட் அப்படின்னு மட்டும் மீனிங் கிடையாது. ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் நம்ம எண்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ தேர் இஸ் டூ எண்ட், ஒன் இஸ் 0 அண்ட் அனதர் ஒன் இஸ் 2π. அப்போ ஒரு எண்டு 0, இன்னொரு எண்ட் வந்து 2π. அப்போ 0 2πன்றது எண்ட் பாயிண்ட்னும் போது ஏதோ ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த எண்ட் பாயிண்ட்டில் இருக்க வேல்யூ அப்படின்னா அப்போ அந்த பாயிண்ட்டை டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா f of one end plus f of other end divided by 2. அதாவது ஒரு எண்டில் கொடுத்துருக்க இன்டர்வலில் இருக்க அந்த பாயிண்ட், அனதர் எண்டில் கொடுத்துருக்க இன்டர்வலில் இருக்க பாயிண்ட், இது ரெண்டுத்தையும் எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா கிவன் ப்ராப்ளம்ல தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே இதில் நம்ம எடுத்துப்போம், 0ங்கிறது ஒரு எண்டு. இப்போ f of 0 எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அடுத்தது f of அதர் எண்டோட பாயிண்ட் 2π எடுத்துகிட்டு போய் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதர் எண்டோட பாயிண்ட்டு கிடச்சிடும், டிவைடட் பை 2ன்னு வரும். ரைட் சைடில் அங்கே சொன்ன மாதிரி தான் ஃபூரியர் சீரீஸில் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுலேயே 2 ட்ரிக்ஸ் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் வந்து காசில் வருது அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். 0 இல்லைனா π. 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இல்லைனா π சப்ஸ்டியூட் பண்ணால் அவங்க கண்டுபிடிக்கிற சீரீஸ் வருதான்றதை க்ளூவில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஏற்கனவே நமக்கு வர ஃபூரியர் சீரீஸில் காஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா 0 இல்லைனா π யூஸ் ஆகும், சைன் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா π/2 யூஸ் ஆகும். ரெண்டுமே சேர்ந்து இருக்கும்போது நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேக்ஸிமம் சைன் வந்து 0 ஆகிடும், π சப்ஸ்டியூட் பண்ணாலும் சைன் nπ நமக்கு 0 ஆகிடும். ஸோ நமக்கு காசு இருக்கும்போது 0, π வரும். ஒன்லி சைன் மட்டும்தான் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம π/2 யூஸ் பண்ணுவோம். ஸோ 0 இல்லைனா π தான் நம்ம காசுக்கு யூஸ் பண்ணணும், சைனுக்கு π/2 யூஸ் பண்ணணும். இது நம்ம ரிமெம்பரன்ஸில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிப்போம் இல்லையா, f of x equal to a0/2 plus summation n equal to 1 to infinity an cos nx plus summation n equal to 1 to infinity bn sin nx. இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துகிட்டு இப்போ a0 கண்டுபிடிக்கணும். a0 சேம் ஃபார்முலா 1/π இன்டெக்ரல் 0 to 2π f of x dx. இதில் f of xங்கிறது கொடுத்துருக்க ப்ராப்ளம். f of x இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 1/2 into π minus x. அப்போ 1/2 into π minus xஐ f of xக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிங்க. இதில் 1/2 நமக்கு கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துட்டு இதை நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஜென்ரலாக கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ணால் எதால் இன்டகிரேட் பண்ணுறீங்க, ஐ மீன் எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறீங்களோ அது கூட வரும். இப்போ கேன்றது சம் கான்ஸ்டன்ட், dxங்கிறது நம்ம இன்டகிரேஷன் பண்ணுற வேல்யூ. அப்போ நம்ம கேவை வந்து எக்ஸால் இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா k into x, ஒய்யால் பண்ணுறோம் அப்படின்னா k into y அப்படின்னு வரும். இது கான்ஸ்டன்ட் டேர்ம். இதுவே ஜென்ரல் ஃபார்ம்னா நமக்கு தெரியும், x பவர் n இன்டகிரேட் பண்ணால் x பவர் n+1 டிவைடட் பை n+1. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பைங்கிறது கான்ஸ்டன்ட் நம்ம dx ஐ மீன் எக்ஸால் இன்டகிரேட் பண்ணுறோம், ஸோ πxன்னு வரும். மைனஸ் எக்ஸ் வந்து நமக்கு வேரியபிள். அப்போ எக்ஸ் பவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். n-க்கு பதிலாக 1 கொடுத்தா 1+1 2ன்னு வரும், டிவைடட் பை 1+1 2ன்னு வரும். அதனால் x²/2ன்னு போடுறோம். இப்போ அப்பர் லிமிட் 2π, லோயர் லிமிட் 0. இதில் x இருக்க பிளேஸில் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், மைனஸ் இந்த இடத்துல நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். π into 0 0, 0/anything 0. இந்த இடத்துல நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். π into 2π 2π² மைனஸ் இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். 2ஐ ஸ்கொயர் பண்ணால் 4, πஐ ஸ்கொயர் பண்ணால் π². இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கேயும் 2π² வந்துச்சு. 2π² மைனஸ் 2π² ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல 0 வரும். 0 into anything 0. ஸோ a0 equal to 0. நெக்ஸ்ட்டு நம்ம an கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் an-க்கான ஃபார்முலா. an equal to 1/π into integral 0 to 2π f of x cos nx dx. இப்போ இதில் f of xக்கு பதிலாக 1/2 into π minus x cos nx dx. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 வெளில எடுத்துருங்க. π minus x into cos nxன்னு இருக்கு இல்லையா, இதை uன்னு எடுத்துக்கோங்க, இதை vன்னு எடுத்துக்கோங்க. பெர்னோலியில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். u equal to π minus x. u dash அப்படின்றது இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் 1ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ நம்ம u" வரைக்கும் தான் கிடச்சிருக்கு, v2 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். v equal to cos nxன்னு இருக்குது. ஸோ v1 அப்படின்னா இதை ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். காசை இன்டகிரேட் பண்ணால் சைன், ஸோ சைன் nx. அடுத்தது இங்கே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதியிருக்கோம். nxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n into 1ன்னு வரும், ஸோ n மட்டும் வரும்.
sin nx again integrate பண்ணிங்கன்னா minus cos nx into n வரும், சாரி divided by இன்னொரு n வரும். ஆல்ரெடி ஒரு n இருக்கிறதுனால n into n, n square. இதுதான் நம்மளுடைய பெர்னோலி ஃபார்முலா. integral uv dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3. ஏற்கனவே நமக்கு 1/2 வெளியில் இருக்குது, அதை அப்படியே வச்சுட்டு u into v1 எழுதியிருக்கோம். மைனஸ் அடுத்தது u dash v2, u dash minus 1, v2 minus cos nx by n square. upper limit 2π, lower limit 0. இங்கே எடுத்துகிட்டு வந்து x இருக்க பிளேஸ்லலாம் ஃபஸ்ட்டு 2π சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ π minus 2π into sin n into 2πனா 2nπ by n, minus into minus plus, plus into minus minus. அப்போ cos n into 2π 2nπ divided by n square. upper limit முடிஞ்சிருச்சு. minus lower limit நமக்கு 0 இருக்குது. ஸோ π minus 0 into sin n into 0 0. So sin 0 divided by n, minus into minus plus, plus into minus minus, cos n into 0 0. So cos 0 divided by n square. So இதுக்கான values எல்லாமே நமக்கு தெரியும். sin 2nπ 0, cos 2nπ 1, sin 0 0, cos 0 1. அப்போ simplify பண்ணும்போது π minus 2π இருக்கு இல்லையா, π minus 2π into இந்த term ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ஸோ 0 into anything 0, minus cos 2nπ 1, அப்போ 1 by n square. இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னாலும் sin 0 0 ஆயிடுச்சு, இது ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. அப்போ மைனஸ் இருக்கிறத வெளியில் அப்படியே இருக்குது, இன்டூ 0 minus 1 by n square. இப்போ ரெண்டு டேர்மையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/2π ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு minus 1 by n square இருக்குது. இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். ஸோ ப்ளஸ் 1 by n square. minus 1 by n ஸ்கொயரும் plus 1 by n ஸ்கொயரும் 0 ஆகிடும். அப்போ 1/2π into 0. இப்போ an equal to 0ன்னு கிடச்சிருச்சு. இப்போ bn ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் bnோட ஃபார்முலா 1/π into integral 0 to 2π f of x sin nx dx. இப்போ இதில் f of x நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் 1/2π minus x. இதில் அகெயின் 1/2 வெளியில் எடுத்துடுங்க. நமக்கு தேவையான π minus x sin nx மட்டும் உள்ளார வச்சுட்டு இதை யூன்னு எடுத்துக்கிட்டோம், இதை வின்னு எடுத்துக்கிட்டோம். பெர்னோலி யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். பையை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. v ஈக்குவல் டு சைன் nx. சைன் nxை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் nx வரும். nxை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n வரும், அதை டினாமினேட்டில் எழுதிட்டோம். அடுத்தது மைனஸ் அப்படியே வச்சுட்டு காஸ் nxை இன்டெகிரேட் பண்ணால் ப்ளஸ் சைன் nx, அப்போ மைனஸ் அங்கே தான் இருக்கும், டிவைடட் பை n வரும், n இன்ட்டு n ஸ்கொயர். ஸோ இங்கே பெர்னோலி ஃபார்முலாக்குள்ளே அப்ளை பண்ணணும். இன்டெக்ரல் uv dx ஈக்குவல் டு uv1 மைனஸ் u dash v2 ப்ளஸ் u டபுள் dash v3. இதில் uv1 முன்னாடி இருக்க 1/2π அப்படியே வச்சுட்டு இதில் இருக்கிறதுக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். u இன்ட்டு v1 மைனஸ் u dash v2 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு லிமிட்ஸை இங்கே கொடுத்துக்குங்க. இப்போ அப்பர் லிமிட் 2π. 2π எடுத்துகிட்டு வந்து பை இருக்க பிளேஸில் சப்ஸ்டியூட், ஐ மீன் எக்ஸ் இருக்க பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பை மைனஸ் 2π இன்ட்டு மைனஸ் காஸ் n இன்ட்டு 2π, அப்போ மைனஸ் காஸ் 2nπ டிவைடட் பை n. மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இந்த இடத்துல வந்து மைனஸ் இருக்கிறதுனால ஸோ மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். சைன் 2nπ, n இன்ட்டு 2π 2nπ. ஸோ சைன் 2nπ டிவைடட் பை n ஸ்கொயர். அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. மைனஸ் லோயர் லிமிட் 0. இப்போ பை மைனஸ் 0 இன்ட்டு மைனஸ் காஸ் n இன்ட்டு 0 0. ஸோ காஸ் 0 பை n, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், சைன் n இன்ட்டு 0 0. ஸோ சைன் 0 டிவைடட் பை n ஸ்கொயர். இதுதான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா நெக்ஸ்ட் பேஜில் அப்படியே போட்டுருவோம். பை மைனஸ் 2π வந்து மைனஸ் பை, காஸ் 2nπனா 1, சைன் 2nπனா 0, காஸ் 0னா 1, சைன் 0னா 0. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பை பை என் ப்ளஸ் பை பை என்னு வந்திருக்கு. பை ப்ளஸ் பை 2πன்னு எழுதிடுவோம். டினாமினேட்டரில் காமன் டேர்ம் இருக்கிறதுனால அப்படியே எழுதியிருக்கோம். 2π கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா bn ஈக்குவல் டு 1/n. அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளமில் a0ம் 0 கிடச்சிருக்கு, ஏஎன்னும் 0 கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு a0/2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துலையும் 0 வந்துடும். சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity an cos nxல சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல 0 வந்துடும். இந்த இடத்துல மட்டும் bnக்கு வேல்யூ கிடச்சிருக்கிறதுனால 1/n sin nx. ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் f of x ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity
1/n into sin nx. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். இப்போ டிடக்ஷன் பார்ட்டுக்கு போகணும். இப்போ நம்ம டிடக்ஷன் பார்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இங்கே சைன் மட்டும்தான் இருக்கு இல்லையா? சைன் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எக்ஸுக்கு π/2 சப்ஸ்டியூட் பண்ணணும்னுட்டு. ஸோ இந்த π/2 நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம். இந்த π/2ங்கிறது இப்போது கண்டினியூட்டியாக இல்லை டிஸ்கண்டினியூட்டியான்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 2 க்ளூ சொல்லியிருக்கேன். இன்டீரியர் பாயிண்ட்டாக இருந்தால் பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி, இதுவே வந்து எண்டு பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அது பாயிண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. இப்போ π/2ன்றது அவங்க கொடுத்த இன்டர்வலில் எங்கே வரும்? 0,2πனா மிடில் தான் வரும். π/2ங்கிறது 0க்கு அப்புறம் π/2 π அப்படி வரும். அப்போ நமக்கு π/2ன்றது மிடில் இருக்கிறதுனால இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இன்டீரியர் பாயிண்ட்னா தட் இஸ் பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டி. பாயிண்ட் ஆஃப் கண்டினியூட்டினா இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா இல்லையா? எஃப் ஆஃப் இன்டீரியர் பாயிண்ட் ஈக்குவல் டு ஃபோரியர் சீரிஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சது π/2. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு π/2 சப்ஸ்டியூட் பண்ணிடணும். இப்போ இன்டீரியர் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் π/2. இப்போ நமக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதையே இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். எஃப் ஆஃப் π/2 ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்ச ஃபோரியர் சீரிஸ். அதில் இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கொடுத்துருக்குது இது கண்டுபிடிக்கணும் இல்லையா? இது வந்து என்னென்னா கொடுத்துருக்க ப்ராப்ளம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு π - x. இதில் எக்ஸுக்கு பதிலாக π/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு π/2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா π - π/2ன்னு வரும். 1ல் ஆஃப் போச்சுன்னா எவ்வளோ? 1 தானே. அப்போ π-ல் π/2 போயிடுச்சுன்னா π/2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா π/4. எஃப் ஆஃப் π/2 ஈக்குவல் டு π/4. அடுத்தது வந்து அப்போ நம்ம 1ல் ஆஃப் போச்சுன்னா ஆஃப் தான், அதுக்கேற்ற மாதிரி π-ல் π/2 போச்சுன்னா π/2. ஸோ தட் இஸ் π/4. எஃப் ஆஃப் π/2 ஈக்குவல் டு π/4ன்னு கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடில் π/4 வந்துடுச்சு இல்லையா? இப்போ சமேஷனில் இருக்கிறத 1 கொடுத்துட்டே வரணும். இந்த இடத்துல நமக்கு n ஈக்குவல் டு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல n ஈக்குவல் டு 1 to infinity. இப்போ n-க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 கொடுக்கணும். 1 கொடுத்தீங்கன்னா 1/1 sin π/2. அடுத்தது 2 கொடுக்கும்போது 1/2 sin 2π/2. அடுத்து 3 கொடுக்கும்போது 1/3 sin 3π/2. இப்படி தான் நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கான வேல்யூஸ் நமக்கு தெரியும். sin π/2 அப்படியே வரும். ப்ளஸ் 1/2 sin 2வும் 2வும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பைன்றது வரும். இந்த இடத்துல கேன்சல் ஆகாது. ஸோ 3π/2ன்னு வரும். 4π/2ல் ஒரு 2 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 2πன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூஸ். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 1/5 sin 5π/2ன்னு வரும். 6π-ல் கேன்சல் ஆச்சுன்னா 3πன்னு வரும். இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ நமக்கு தெரியும் sin 90ங்கிறது 1 இல்லையா? 1ன்னு போட்டாச்சு. sin nπ 0 தான். அதனால் n-க்கு நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் 0 தான் வரும். 1 கொடுத்தா sin πன்னு வருது இல்லையா? sin π 0 இல்லை 0 into anything 0. இதுவே sin 3π/2ஓட வேல்யூ நீங்கள் கேல்சியில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா -1ன்னு வரும். இப்போ -1/3 இங்கே 1/3 இருக்குது. இதுக்கான மைனஸ் வந்துச்சுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். -1/3. அடுத்தது 4 கொடுக்கும்போது இதுக்கு வேல்யூ கொடுக்கும்போது sin 2π இஸ் ஆல்சோ 0 into anything 0. அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். அது ஆல்டர்னேட்டாக மாறி வரும். இங்கே 1 வந்துச்சு, அடுத்தது இங்கே -1 வந்துச்சு, அடுத்தது இங்கே +1 வரும். திருப்பியும் அடுத்த டேர்முக்கு அடுத்த டேர்ம் 7th டேர்மாக வரும்போது அந்த இடத்துல மைனஸ் வரும். இதுதான் நான் இங்கே எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். நீங்கள் சமேஷனில் எக்ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த சேம் ஆன்சர். இப்போ இதில் 0 எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 1 - 1/3 + 1/5 - 1/7 + எக்ஸெட்ரா. இதுதான் அவங்க கண்டுபிடிக்க சொன்னது. நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.